மாநிலத்தில் 90% தாவேக நிர்வாகிகள் தான் கற்பழிப்பாக இருக்கட்டும், போதைப்பொருள் விற்கிறதா இருக்கட்டும், கஞ்சா, மற்ற எல்லா ரவுடித்தனம் பண்ணுறது அனைத்தும் பார்த்தீங்கன்னா தாவேக்கால இருக்கிற ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர்கள், மாவட்ட செயலாளர் கொண்டு இப்போ கூட ஊடாரமாக சொல்லியிருந்தாங்க. அப்போ மகளிருக்கு பொறுப்பு போடுறாந்தா கூட எங்களுக்கு இணங்கி போங்க, அந்த அம்மாவுக்கு கணவர் இல்லை, அப்போ என்ன சார் ஒன்று காசு கொடு, இல்லைன்னா எங்களுக்கு அனுசரித்து போ அப்படின்ற அளவுக்கு தான். அப்போ எவ்வளோ துணிஞ்சு கேட்குறேன் என்னென்னா, முதலமைச்சர் இன்றைக்கி இருக்க தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இதுக்கு சொல்ல மாட்டார். தூத்துக்குடி மீன்வளத்துறை அமைச்சர்கிட்ட போய் இந்த அம்மா சொல்லியிருக்கு, சொன்னாலும் அவர் எந்த நடவடிக்கை இல்லை. ஏன்னா அவங்க இந்த காலிப்பயலுக்கு தானே இன்றைக்கி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்காங்க. அப்போ இப்படிமா அப்படின்ட்டு இம்பிட்டுக்கும் அந்த அம்மா விஜய் போட தலைவா அப்படின்னு போட்டு விஜய் கையை தூக்குன மாதிரி பச்சை குத்தி இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு ஒரு தீவிர ரசிகையவே இவங்க இந்த பாடுபடுத்துகிறாங்கன்னா, அப்போ ஒன்றும் தெரியாத ஆளுகளை என்னென்ன பண்ணுவாங்க? மக்களுக்கு என்ன பாதுகாப்பு? நீங்களே பாருங்கள், இன்றைக்கி ஊடகத்தில் நீங்கள் செய்திகளை பார்த்துக்கிட்டீங்கன்னாவே எங்கே நடந்தாலும் சரி, குழந்தைகள்லேருந்து வயதானவர்கள் எங்கே பண்ணுறேன் ஃபுல்லாக அவன் தாவேக்கா அந்த டிவிகே கட்சின்னு இருக்காங்க பாருங்கள், அந்த கட்சியில் இருக்கவனா தான் இருக்கான். சரி, கட்சியில் ஏதோ ஒரு ஆளும் இல்லை, வாரதுலாம் ஒன்றிய செயலாளர், மாவட்ட துணை செயலாளர், இப்படி தான் வருது. அப்போ என்ன அர்த்தம்? இப்போ தமிழ்நாடு எங்கே போய் நிற்கிது? இன்றைக்கி கேட்டால் எல்லாரும் எங்களை சொல்கிறாங்கன்னா, இங்கே நடக்கிறது அனைத்து தொலைக்காட்சிகள்லேயும் என்ன டிவிகேக்காரர்களையா சொல்லணும்னு சொல்கிறாங்க, பண்ணுறது அவங்க தான் பண்ணுறான். அப்போ என்னென்னா, இன்றைக்கி காலி பயலுக்குலாம் பாதுகாப்பான கூடாரம் எதுன்னா இந்த டிவிகே கட்சின்னு போய் சேர்ந்துக்கிறாங்களா, இல்லை ஏற்கனவே நடந்தது ஃபுல்லாமே விஜய் ரசிகர் தான் பண்ணாங்களான்னு தெரியல. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க ரசிகராக இருந்திருப்பாங்க, அதனால் எந்த கட்சியிலையும் சாராதனால யாரோ ஒருத்தர் இருந்திருப்பேன். இன்றைக்கி ஃபுல்லாக அவங்க வாரதுனால காலி பயலுக்கு ஃபுல்லாக. ஏன்னா அவன் என்ன பண்ணுவான், வீட்டுக்கு ஒடுங்கி அடக்க ஒடுக்கமாக இருக்கவன அந்த ரசிகராக இருப்பேன். ரோட்டில் நிற்கிறவன் தெருப்புரைக்கு நாயை நைட்டு இரவு நேரத்தில் படம் ரிலீஸ்னால் போய் விசில் அடிச்சுக்கிட்டு தெரியும் நாயை தானே இன்றைக்கி தற்கொலைகளாக நிற்கிது. அப்புறம் தமிழக மக்களுக்கு பாதுகாப்பு எங்கே போய் நிற்கிது? ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று காவல்துறை போட்டால் நிற்கிட்டு இருக்க முடியும். அதில் அது சம்மந்தப்பட்ட காவல்துறைக்கு இன்றைக்கி தலைமையில் யார் இருக்கா? விஜய் தான் இருக்கார். அவர் சட்டமன்றத்தில் இதை பற்றி ஏதாவது ஒன்றா வாய் திறப்பாரா? சொந்த கட்சிக்கு ரசிகை படத்தை குத்துனதுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா அப்போ நம்ம தமிழக மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்? இதுக்கு தமிழக மக்களே நீ இளைஞர்லேருந்து பதவி விலகுன்னு சொல்லி போராட்டம் பண்ணாலும் கூட ஒரு வாய் திறக்க மாட்டார். இப்படி போட்ட மானங்கட்ட முதலமைச்சர் தமிழ்நாட்டின் சாபக்கேடு. தமிழ்நாடு எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியல. ஒவ்வொரு செய்தியை படிக்க வேதனையாக இருக்குது. தலையில் அடிச்சுக்கிட்டோம், தற்கொலைகளுக்கு ஓட்டு போட்டால் தமிழ்நாடு எங்கே போகணும்? தமிழ்நாடு வளர்ச்சியில் பாதிச்சா பரவாயில்ல, இன்றைக்கி அனைத்து இதுலேயும் பாதிக்குது. குழந்தைகள் பாதிக்கிறாங்க, வயதானவர் கூட. இப்போ எங்கே போனாலும் எங்கே போகிறதுக்குமே பயமாக இருக்குன்னா இது எங்கே போய் நிற்க போகுது? இது தமிழ்நாடா? இது வட மாநிலங்கள் மாதிரி ஆகிப்போச்சு. இன்றைக்கி தமிழ்நாட்டின் சாபக்கேடு இந்த தற்கொலை அரசு.